Hello guys, welcome back to our PKRT channel. 30 day சேலஞ்ச் 50,000 ஏர்னிங் அந்த பயணத்தை நோக்கி தாங்க நம்ம வந்து போய்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து டே 5ங்க. இன்னைக்கு நம்மளுக்கு வண்டி எப்படி ஓட போகுதுன்னு தெரியல. டே 1ல நம்ம ஓட்டினது பார்த்தோன்னா 2300 நம்ம ஓட்டியிருக்கோங்க. டே 2ல பார்த்தோன்னா நம்ம 1000 ஓட்டியிருக்கோங்க. டே 3ல பார்த்தோன்னா 2150 நம்ம ஓட்டியிருக்கோங்க. டே 4ல பார்த்தோன்னா 1750 ஓட்டியிருக்கோங்க. இதெல்லாம் டோட்டலாக பார்த்தோன்னா 7200 நம்ம வந்து வண்டி ஓட்டியிருக்கோங்க. நம்ம வந்து 30 டே சேலஞ்சில் 50,000 ஏர்ன் பண்ணணுன்ற மாதிரி உங்ககிட்ட நம்ம சொல்லியிருப்போங்க. 50,000 7200 வந்து நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோங்க. இன்னும் நம்ம வந்து 42,800 நம்ம ஏர்ன் பண்ண வேண்டியது இருக்குங்க. இன்னும் நம்மளுக்கு பார்த்தோன்னா 25 நாள் இருக்குங்க. கண்டிப்பாக அந்த நம்பிக்கையோட நீங்களே வெயிட் பண்ணுங்க. நம்ம ஜெயிச்சு காட்டலாங்க. நம்ம டே 4ல் லாஸ்ட்டாக வண்டி ஓட்டினது பார்த்தோன்னா சாட்டர்டே வண்டி ஓட்டியிருந்தாங்க. சண்டே வந்து பெரும்பாலும் நான் வந்து ஓட்ட மாட்டேன், ரேராக தாங்க ஓட்டுவேன். அதே மாதிரிங்க திங்கக்கிழமை நம்ம வண்டி ஓட்டலான்னு சொல்லிட்டு வண்டியிலலாம் ஏறி உட்காந்தாச்சுங்க. வீட்டில் வந்து உடம்பு சரியில்லைன்னாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்புறம் என் பையனை கூப்பிட்டு வரேன் அப்படி இப்படின்னு போயிட்டு ஒரு 2 மணி ஆயிடுச்சுங்க. நம்ம வந்து 2 hours லாகின் பண்ணாங்க. எந்த சவாரியுமே வரலங்க. வீட்டில் இருந்து தான் நம்ம வந்து லாகின் பண்ணியிருந்தோம். சரி நம்மளுக்கு ஒரு சவாரி வந்துச்சுன்னா நம்ம எடுத்துகிட்டு மூவ் பண்ணிடலாம்னு நினச்சோம். வரவே இல்லை. அப்படி இப்படின்னு டைம் பார்த்தோன்னா ஒரு 4 மணி ஆயிடுச்சுங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து சவாரி எடுத்தோன்னா ஆப்போசிட் தசையாக போட்டு நம்மளுக்கு வீட்டுக்கு ரிட்டர்ன் சவாரி வந்து நம்மளுக்கு தரமாட்டாங்க. அதனால நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நாளைக்குன்றது செவ்வாய்க்கிழமைங்க. இன்னைக்கு தாங்க டே 5. இன்னைக்கு நம்மளுக்கு எப்படி சவாரி வருதுன்னு பார்த்துலாங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்கு அந்த 50,000 சேலஞ்சை வந்து நம்ம அச்சீவ் பண்ணதாங்க பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நம்ம வந்து ஜெயிப்போன்றது எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. அந்த நம்பிக்கையோட நீங்களும் வெயிட் பண்ணுங்க. நம்ம அந்த லாஸ்ட் 30 டேஸில் 50,000 வின் பண்ணுவோங்க. இன்றைக்கி வந்து நம்ம டே 5ங்க. காலையில் நம்ம வந்து ஒரு 10 மணிக்கெலாம் வந்து லாகின் பண்ணியாச்சுங்க வண்டி. நான் வந்து வீட்டாண்ட அவ்வளோவா இருக்க மாட்டேன். வண்டி வந்து மூவ் பண்ணிட்டு ஐயப்பாக்கம் சைடில் வந்து வெயிட் பண்ணுவாங்க. நம்ம அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் பார்த்தோன்னா ஒருத்தர் கார் தொடச்சிருந்தாங்க. அவர் யாருன்னே எனக்கு தெரியாது. ஃபோன் பேசிட்டே இப்படியும் அப்படியும் போயிட்டு இருந்தார். ஆனால் வந்து என்னை பார்த்துக்கிட்டே போனார். என்னடா இது நம்மளே பார்த்துட்டு இருக்காரு நானும் யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம கிட்ட வந்து பேசினார். நான் வந்து உங்களோட சப்ஸ்கிரைப்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சுங்க. அதேமாதிரி என் கிட்ட வந்து பேசும்போது அதில் கிடைக்கிற சந்தோஷம் எனக்கு எதுலையுமே கிடைக்கலங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் நல்லா வீடியோ போடுங்க. உங்கள் வீடியோ பார்ப்பேன். இன்னொருத்தர் பிருந்தா ரேபிட்ஸ்னு ஒரு யூடியூப் சேனல் நம்மளோட ஃப்ரெண்டு தான். அவரோட வீடியோவும் பார்ப்பேன்ற மாதிரி சொன்னார். அது கேட்கறதுக்கே நம்மளுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நம்ம ஃப்ரெண்டுக்கும் கால் பண்ணி இந்த மாதிரி உங்களோட சப்ஸ்கிரைப்னு சொல்லி அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண அவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. கண்டிப்பா நீங்க கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரைப் வந்து எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்குங்க. மறக்காம என்னோட சேனலை வந்து லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம டே 5ஓட போர்ட்டலோட பார்ட்னர் ஆப்புக்குள்ள போலாங்க. இன்னைக்கு நம்ம எவ்வளவு ஏர்ன் பண்றோம்னு பார்த்துலாங்க. போர்ட்டலில் வந்து நம்ம வந்து முதல் சவாரி எடுத்தாச்சுங்க. எங்கே பிக்கப்புன்னு பார்த்தோன்னா ஐயப்பாக்கம் தாங்க பிக்கப் போட்டிருக்காங்க. நம்ம இருக்கிற இடத்துலேருந்து பக்கத்தில் தாங்க பிக்கப்பு. வே பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க. 2வது வே பாயிண்ட்டும் ஐயப்பாக்கம் தாங்க கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டு பாயிண்ட் வந்து திருமலை வாயில் கொடுத்துருக்காங்க. அதில் அட்ரஸில் பாருங்களேங்க, நம்மளை வந்து அப்படியே கன்ஃபியூஸ் பண்ணுது. சென்னை திருவள்ளூர் ஹைரோடு, திருநன்றவூர் கலைஞர் கருணாநிதி நகர், திருமலவாயில், திருநன்றவூர், சென்னை, தமிழ்நாடு 6,62,000 இந்தியான்னு போட்டிருக்கு. இப்படி இருந்தால் நம்மளுக்கே ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குங்க. இது வந்து திருமலவாயிலா இல்லை திருநன்றவூரா, இந்த மாதிரி ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்ததுங்க. இந்த சவாரி அடிக்கும் போதுங்க டைமிங் வந்து நான் லாஸ்ட் மினிட்ல தாங்க நான் வந்து சவாரி அட்டன் பண்ணேன். ஏன்னா யாராவது எடுப்பாங்களான்னு பார்த்துட்டு இருந்தேன். யாருமே எடுக்கலைங்க. ஏன்னா இந்த சின்ன சவாரி கண்டிப்பாக யாரும் எடுக்க மாட்டாங்க. அது இல்லாமல் திருமலவாயில் திருநன்றவூர் வேற போட்டிருக்கு. அப்போ கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க நம்மள. அதனால நிறைய பேர் வந்து எடுக்காமே இருந்துட்டாங்க. நம்ம வந்து அட்டன் பண்ணியாச்சுங்க. அட்டன் பண்ணி கஸ்டமரோட லொக்கேஷன்லாம் போயாச்சு. கஸ்டமருக்கு எனக்கும் லைட்டாக ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. என்னன்னு பார்த்தோன்னா கஸ்டமர் நம்ம வந்ததுக்கப்புறம் தாங்க மெட்டீரியல்லாம் வந்து ஒன்று ஒன்றா ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்மளுக்கு சின்ன சவாரி முதல் சவாரி வந்தோடனே இந்த மாதிரி பொறுமையாக எடுத்துருங்க. நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட வந்து சாஃப்டாக சொன்னேன். என்ன சொன்னேன்னா, சார் நெக்ஸ்ட் டைம் வண்டி புக் பண்ணும்போது நீங்கள் வந்து மெட்டீரியல்லாம் எடுத்து வச்சுட்டு வண்டியை புக் பண்ணுங்கள் சார். ஏன்னா நம்ம வந்து இங்கே அந்த 1 hour வந்து ஃப்ரீ டைம் போயிடுது சார். எங்களுக்கு வந்து அப்புறம் எக்ஸ்ட்ரா எதுவும் வராது அப்படின்னு கஸ்டமர்கிட்ட நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னேன். அது கஸ்டமர் சொல்கிறேன், கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா வரும்பா அப்படின்றாங்க. இல்லை சார் வராது சார், உங்களுக்கு வந்து 1 hour ஃப்ரீ டைம் கொடுத்தனால அதுலேயே உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும் சார் அப்படின்னா. இல்லை வராதுன்னா 2 பேருக்கு ஆர்குமெண்ட் பண்ணால் வேலையாகாது. சரி ஓகே, கஸ்டமர் வந்து பேசுனதே பேசுகிறாங்க. அது இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேசுகிற மாதிரி இருக்குது. ஒரு டைம் நம்ம பேசும்போது பார்த்தோன்னா கஸ்டமர் வந்து சில டைமில் ஏதாச்சும் ஆப்போசிட்டாக பேசுகிற மாதிரி இருக்குது. ஏதாவது ப்ராப்ளம் வந்துருமோன்னு சொல்லிட்டு சரி கஸ்டமர் சொன்னதே ஓகேன்னு சொல்லியாச்சு. ஃபஸ்ட்டு பிக்கப் பாயிண்டில் வந்து நம்ம வண்டியில் வந்து லோடு ஏற்றிட்டாங்க. அது என்ன மெட்டீரியல் பார்த்தோன்னா லிஃப்ட்டோட ஐட்டம் தாங்க. ஃபஸ்ட்டு ஏற்றது பார்த்தோன்னா ஒரு 10 கல் என்னமோ நம்ம வண்டியில் வந்து ஏற்றுறாங்க. அது லிஃப்ட்டுக்கு முக்கியமான வேண்டியது தாங்க. நானே இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் பாருங்கள். ஃபுல்லாக வந்து லிஃப்ட்டோட ஐட்டம் தாங்க. இவங்க வந்து முன்னாடியே இது தெரிஞ்சிருந்தேன்னா எடுத்து வச்சுட்டு நம்ம வண்டியை புக் பண்ணான்னா எல்லா டிரைவருக்கும் கொஞ்சம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குங்க. சின்ன சவாரி வந்தாலும் இதனால தாங்க நம்ம வந்து பயப்படுறோம். ரொம்ப லேட் பண்ணிடுறாங்க. வேறு எந்த சவாரி நம்மளால் எடுக்க முடியல. இந்த ஒரு காரணத்துக்கு தாங்க எல்லா டிரைவருக்கும் வந்து பயம் வருது.
சில கஸ்டமர்லாங்க எப்பவுமே வந்து மெட்டீரியல் வந்து ரெடியாக வச்சுருப்பாங்க. நம்ம வந்தோடனே ஏற்றுவாங்க. அதுக்காண்டி நான் வந்தோடனே உடனே ஏற்ற சொல்லங்க. ஒரு 1/4 ஹவரோ இல்லை 20 நிமிஷமோ இல்லை ஒரு 1/2 ஹவர் கூட எடுத்துட்டோங்க. அதில் ஏற்றினா கூட பரவாயில்ல. அவர் வந்து ஃபஸ்ட்டு பிக்கப்லேயே வந்து நம்மளுக்கு 45லேருந்து 50 மினிட்ஸ் மேலேயே ஆக்கிட்டாருங்க. அப்போ தாங்க நான் வந்து கேட்க ஆரம்பித்தேன். ஏன்னா நம்ம வந்து லோடு ஏற்றும் போதே கேட்டோன்னா அது ரொம்ப தப்புங்க. ஏன்னா கஸ்டமருக்கு ஒரு டைம் இருக்குது. நான் இல்லைன்னு சொல்ல. நம்ம அதை சொல்லும் போது கஸ்டமர் வந்து உங்களுக்கு 1 ஹவர் டைம் இருக்குல்ல அப்படின்னும் போது நம்மளுக்கு ஒரு சுருன்னு ஏறியதுங்க. அப்போ இவர் வந்து அந்த 1 ஹவர் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காண்டி நம்மளை வந்து சரிசமமாக பண்ணுறாங்கன்ற மாதிரி ஆகிப்போச்சுங்க. என்ன பண்ணுறது, கஸ்டமரோட ஃபஸ்ட்டு பிக்கப் பாயிண்ட்லேருந்து எடுத்து நம்ம 2வது பிக்கப் பாயிண்ட் போயாச்சுங்க. எங்கன்னு பார்த்தோன்னா ஆர்எம்கே சூப்பர் மார்க்கெட் பக்கத்தில் ஐயப்பாக்கம் தாங்க போட்டிருக்கு. அங்கேயும் போய் ஏற்ற ஆரம்பிச்சாச்சு. அங்கே என்ன பண்ணாங்கன்னா நம்ம வண்டியிலேருந்து திருப்பி மெட்டீரியல்லாம் இறக்கி அதை வந்து பேக்கிங் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுலேயே நம்மளுக்கு வந்து டிலே ஆயிடுச்சு. அங்கேயும் போயிட்டு அவருக்கு எனக்கு கொஞ்சம் வாக்குவாதம் ஆயிடுச்சு. சார் கொஞ்சம் முடிஞ்ச அளவு கொஞ்சம் முடிச்சு விடுங்க சார் அப்படின்னா. எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பில்லு வரதுக்கு ஒரு 15 நிமிஷம் ஆக்கிட்டாங்க. அப்புறம் நான் கஸ்டமர்கிட்ட கேட்டேன், சார் இந்த மாதிரி லேட் பண்ணால் என்ன சார் பண்ணுறது? அப்பயும் அதான் கஸ்டமர் சொல்கிறாரு, டைம் தான் இருக்குல்லப்பா, உனக்கு வெயிட்டிங் டைம் வந்து ஆட் ஆகும் அப்படின்றாரு. அந்த மாதிரி சொல்லும் போது தாங்க நம்மளுக்கு சுல்லுன்னு வருது. என்னடா இவர் வந்து நம்மளுக்கு எதை சொன்னாலும் ஆப்போசிட்லேயே பண்ணுறாருன்னு சொல்லிட்டு இவர் எதாவது மெட்டீரியல் ஏற்றும் போது நம்ம பார்த்துக்கலாம், ஏதாச்சும் லென்த்தாக ஏற்றும் போது நம்ம பேசிக்கலாம் அப்படின்னும் போது பார்த்தா ஒரே ஒரு மெட்டீரியல் வந்து லென்த்தாக ஏற்றிருக்காங்க. அதுவும் நான் வந்து ஃபோட்டோ போட்டிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு. இது வந்து கேட்கணுன்றதுக்காண்டி கேட்கலங்க, அவர் பண்ணனால தான் நான் கேட்டேன். ஏன்னா இந்த மாதிரி லென்த் வந்து அலோடு இல்லை சார் அப்படி இப்படின்னு. அதுக்கு நாங்கள் என்னங்க பண்ண முடியும்? இந்த லிஃப்ட் ஐட்டமில் இது மெயினான ஐட்டம்ன்றாங்க. அப்போ தான் சடனாக வந்து அந்த கம்பெனியோட ஓனர் வந்து உள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. அவர்கிட்ட இந்த மாதிரி என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்டாங்க. சார் இவர் வந்து டாடா ஏசி புக் பண்ணியிருக்காங்க, 750 புக் பண்ணியிருக்காங்க, அதுக்குள்ளே தான் சார் ஏற்றணும் இந்த மாதிரி கிளியராக சொன்னேன். அவரை நல்லா 4 திட்டினாங்க ஓனர் வந்து என் முன்னாடியே வந்து. நீ ஏன் 8 போட வேண்டியதானே, அப்புறம் ஏன் நீ அப்படி இப்படின்னு. சார் நான் வந்து 8 நீங்கள் போடுங்க, போடாமல் போங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார், நான் அந்த லோடு வந்து நான் எடுத்துகிட்டு போகிறேன் சார், எனக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது பார்த்து கொடுங்க தான் சார் அவர்கிட்ட சொன்னேன். அவர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக பேசுகிறாரு சார், அதனால தான் சார் எனக்கு கொஞ்சம் ஒரு வெக்ஸ் ஆயிடுச்சு சார் அப்படின்னா. கஸ்டமர் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அக்செப்ட் பண்ணான்னா புக்கிங் கஸ்டமர் கிடையாதுங்க, அந்த கம்பெனியோட ஓனர் வந்து நம்ம பேசுறதை பார்த்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. எவ்வளோ வேணும்னு கேட்டாங்க. நான் வந்து 100 rupees அப்படின்னேன். கண்டிப்பாக இந்த 100 ரூபா காசு வந்து நான் கேட்கணும்னு கேட்கலங்க, அவர் இந்த மாதிரி பண்ணனால தாங்க அந்த 100 ரூபா வந்து நான் கேட்டேன். கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு முன் உதாரணமாக இருக்குங்க. நிறைய கஸ்டமர் வந்து இந்த மாதிரி தாங்க பேசுகிறாங்க. நான் வந்து எல்லா கஸ்டமரும் சொல்லுங்க, 100க்கு ஒரு 30% கஸ்டமர் வந்து இந்த மாதிரி தாங்க பேசுகிறாங்க. டைமிங் இருக்குன்றாங்க. 300 ரூபா 350 ரூபா ட்ரிப்பெல்லாம் புக் பண்ணிட்டு இதே டைமிங் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து அடுத்த சவாரி வந்து நம்மளால் வந்து எடுக்க முடியாதுங்க. அதனால் புக்கிங் கஸ்டமருக்கு வந்து நம்ம பண்ண விஷயனால ஒரு விஷயம் கண்டிப்பாக புரிஞ்சிருக்குங்க. இனிமேல் வந்து வண்டி வந்துன்னா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ஏற்றணுன்ற விஷயம் மட்டும் புக்கிங் கஸ்டமர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்குங்க. நான் வந்து ரொம்ப லேட் ஆகுங்க, ரொம்ப சீக்கிரமாக ஆகுங்கன்ற மாதிரி சொல்லுங்க. ஒரு பார்த்து முடிஞ்ச அளவுக்கு மெட்டீரியல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம வண்டியை புக் பண்ணுங்கன்னு தான் சொன்னேன். கஸ்டமர் அதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அவ்வளோதாங்க. 2வது வே பாயிண்ட்ல வந்து நம்ம எடுத்துட்டு கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் கிட்ட போயாச்சுங்க. லாஸ்ட் பாயிண்ட்ல நம்ம வண்டியிலேருந்து எல்லா மெட்டீரியலும் வந்து இறக்கி முடிச்சிட்டாங்க. நம்ம வந்து சவாரி க்ளோஸ் பண்ணால் கஸ்டமரோட ஃபேர் பாருங்க 461 ரூபா வந்திருக்கு. எக்ஸ்ட்ரா 17 ரூபா 50 பைசா வந்திருக்குங்க. இவ்வளோ நேரம் நின்றதுக்கு கஸ்டமர் வந்து எக்ஸ்ட்ரா டைம் பார்த்தோன்னா 5 நிமிஷம் தாங்க ஆயிருக்கு. அதனால தான் நம்மளுக்கு வந்து 17 ரூபா 50 பைசா வந்திருக்கு. எக்ஸ்ட்ரா அந்த 100 ரூபா கஸ்டமர் தரேன்னாங்க. அப்போ டோட்டலாக பார்த்தோன்னா 561 ரூபா வந்து கஸ்டமர் வந்து நம்மளுக்கு ஜிபே பண்ணிட்டாங்க. அது ஜிபே வந்து நம்மளுக்கு இமீடியட்டாக பண்ணல, ஒரு 1/2 hour கழிச்சு தான் கஸ்டமர் வந்து நம்மளுக்கு ஜிபேல பண்ணாங்க. ஏன்னா நம்ம அவர் கொஞ்சம் வெறுப்பேற்றணும்னு சொல்லிட்டு அவர் வந்து நம்மளை வந்து வெறுப்பேற்றினார். எப்படியோ ஒன்றுங்க நம்மளுக்கு வந்து காசு வந்து சென்ட் பண்ணிட்டாங்க. அதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் தாங்க. அடுத்த 2வது சவாரி நம்மளுக்கு வந்துச்சுங்க. எங்கே பிக்கப்பு எங்கே ட்ராப்புன்னு பார்த்தோன்னா, பிக்கப் பார்த்தோன்னா திருமலவாயில் தாங்க போட்டிருக்காங்க. ட்ராப் பார்த்தோன்னா அண்ணனூர் ஐயப்பாக்கங்க, நம்மளோட ஏரியாக்குள்ளேயே போக வைக்கிதுங்க. கஸ்டமரோட ஃபேர் பார்த்தோன்னா 384 ரூபா வந்திருக்கு. இது டாடா ஏசி ஓப்பன் வண்டிக்குள்ள ட்ரிப்பு தான், நம்மளுக்கான ட்ரிப்பு தாங்க. கஸ்டமரோட பிக்கப் பாயிண்ட் போயாச்சு. நம்ம வந்து மெட்டீரியல் ஏற்றுறதுக்காண்டி கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் நம்ம வந்து வெயிட் பண்ணியிருந்தோங்க. அதில் ஒரு 1/2 hour நம்ம வந்து மறந்தே போயிட்டோங்க ட்ரிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. அந்த தப்பை நீங்களும் பண்ணியிருப்பீங்க, நானும் அந்த மாதிரி தாங்க தப்பு பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம உஷாராக இருந்துக்கணும். அப்படியே மறந்து போய் விட்டோம்னா நம்மளுக்கு தாங்க காசு வேஸ்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு 25 நிமிஷம் ஓடி இருந்தது. கஸ்டமர் நம்ம வண்டியில் வந்து மெட்டீரியல் ஏற்றிட்டாங்க. என்ன மெட்டீரியல்னு பார்த்தோன்னா ஃபோம் ஐட்டம் தாங்க. ஏற்றிட்டு ட்ராப் பாயிண்ட் நம்மளோட வீட்டு பக்கத்துலேயே தான், ஐயப்பாக்கம் தான் போட்டிருக்கு. ஏற்றிட்டு வந்து நம்ம கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் என்ன வந்தாச்சுங்க. என்ன மெட்டீரியல் இறக்குறாங்க நீங்களே பாருங்க. நம்ம வண்டியிலேருந்து எல்லா மெட்டீரியலும் இறக்கிட்டாங்க. கஸ்டமரோட வெயிட்டிங் டைம் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 25 நிமிஷம் தாங்க ஆயிருக்கு. நம்ம சொன்ன மாதிரி தான் அங்கே ஏற்றுறதுக்கு தான் லேட் ஆயிடுச்சு. இங்கே இறக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க, 2 பண்டல் தான். வண்டி வந்த உடனே டக்குன்னு 2 பண்டில் வந்து இறக்கிட்டாங்க. கஸ்டமரோட ஃபேர் பார்த்தோன்னா 384 ரூபா
போட்டரோட ஃபேருங்க. கஸ்டமரே நம்மளுக்கு வந்து 450 ரூபா போட்டாங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம் தாங்க. ஆனால் சின்ன சின்ன சவாரி நம்மளுக்கு வந்து டைம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இழுத்துருதுங்க. நம்மளை வந்து எந்த சவாரியும் ஓட்ட விடாத மாதிரியே பண்ணிடுதுங்க. ஒரு பெரிய சவாரி வந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். பெருசுனா ஒரு 1500 1800 வந்தோன்னா அங்கேருந்து நம்மளுக்கு ஒரு சவாரி வந்தோன்னா கோட்டா 2000 நம்மளுக்கு வந்து வந்துடும். இப்போ கொஞ்ச நாளாகவே இங்கே பெரிய சவாரி அந்த அளவுக்கு வர மாட்டேதுங்க. எல்லாம் சின்ன சின்ன சவாரியாக தான் வருது. அதுவும் டிலே ஆகிட்டே வருதுங்க. இப்போல்லாம் சின்ன சவாரியாக தாங்க வருது. அதுவும் கஸ்டமர் வந்து ரொம்ப டிலே பண்ணிடுறாங்க. முன்னெல்லாம் டக்கு டக்குன்னு ஏற்றுவாங்க. இப்போல்லாம் என்னன்னு தெரியல, மெட்டீரியல் வந்து ரெடி பண்ணாமே நம்மளை வந்து கூப்பிட்டுக்கிறாங்க. ஏன்னா அந்த 1 hour வெயிட்டிங் டைம்னால கஸ்டமர் வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது ஒரு ப்ளஸ் ஆயிடுது. ஒரு 500 ரூபாய்க்கு மேலே போனால் அந்த 1 hour வெயிட்டிங் டைம் கொடுத்தா நல்லா இருக்குங்க. இவங்க வந்து 250 ரூபா இருந்தாலும் சேம் அந்த 1 hour தாங்க கொடுக்குறாங்க. 2000 ரூபா இருந்தாலும் சேம் அந்த 1 hour தாங்க கொடுக்குறாங்க. அதனால தாங்க ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குது. இவங்க வந்து ட்ரிப்புக்கு ஏற்ற மாதிரி வெயிட்டிங் ஹவுஸ் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. 250 ரூபா ட்ரிப்புக்கு ஒரு 30 மினிட்ஸ் வெயிட்டிங் ஹவுஸ் கொடுத்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த மாதிரிலாம் இருந்தால். ஏன்னா அப்போ தான் வந்து கஸ்டமருக்கு வெயிட்டிங் டைம் வந்து ஓட ஆரம்பிக்கும் போது கஸ்டமர் வந்து இமீடியட்டாக நம்ம வண்டியில் வந்து ஏற்ற ஆரம்பிப்பாங்க. அப்போ நம்மளுக்கும் வேலையாகும், அவங்களுக்கும் வேலையாகிற மாதிரி இருக்குங்க. நெக்ஸ்ட் டைம் போர்ட்டல் வந்து அந்த மாதிரி கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம சொல்லி ஒன்றும் நடக்க போதில்லை, அவங்க சொல்கிறத நம்மளும் செய்ய போகிறோம். இப்போ டைம் பார்த்தோன்னா 2:54 ஆச்சுங்க. நம்ம இன்னும் சாப்பிடல. வீட்டிலேருந்து லஞ்சு கொண்டு வந்தாச்சு. என்ன லஞ்சு கொண்டு வந்திருக்குன்னு பார்த்தோன்னா ரசம், தொட்டுக்க வந்து உருளைக்கிழங்கு பொரியலுங்க. நம்ம வந்து சாப்பிட்டு வந்துடலாம். அப்படியே ஆன்லைனில் வச்சு தான் நம்ம வந்து சாப்பிட போவோம். கண்டிப்பாக ட்ரிப் வந்தோடனே நம்ம சாப்பிட்டு முடிச்சோடனே அந்த ட்ரிப்பை வந்து கண்டினியூ பண்ணிடலாங்க. நம்ம இப்போ போய் சாப்பிட்டு வந்துடலாங்க. A few moments later. நம்ம வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. அடுத்த 3வது சவாரி நம்ம வந்து அக்செப்ட் பண்ணியாச்சுங்க. எங்கே பிக்கப்புன்னு பார்த்தோன்னா அயப்பாக்கம் தாங்க பிக்கப்பு. ட்ராப் பார்த்தோன்னா கோவூர் போட்டிருக்காங்க. ட்ரிப்போட ஃபேரோட அமௌண்ட் பார்த்தோன்னா 636 ரூபா போட்டிருக்காங்க. இது வந்து டாடா ஏஸ் தான், நம்மளுக்கான ட்ரிப்பு தாங்க. கஸ்டமரோட பிளேஸ்க்கு வந்து நம்ம போயாச்சுங்க. மெட்டீரியல் வந்து ஏற்றிட்டாங்க. நம்ம வண்டியில் என்ன மெட்டீரியல் ஏற்றிருக்காங்கன்னு நம்ம பார்த்துலாமாங்க. நம்ம வண்டியில் ஏற்றிருக்கிறது நீங்களே பார்த்தீங்களாங்க. ஒரே ஒரு மோட்ரு தாங்க, சின்ன மோட்ரு தாங்க. இது வேணால் 2 வீலரில் கூட அந்த கஸ்டமர் வந்து அனுப்பலாம். பட் ஆனால் சேஃப்டியாக இருக்கணுன்றதுக்காண்டி தான் நம்ம டாடா ஏஸில் வந்து வண்டி புக் பண்ணி அனுப்புகிறாங்க. நம்ம வண்டியில் வந்து மோட்டர்லாம் ஏற்றி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ராப் அண்ட் லொக்கேஷன் நோக்கி நம்ம வந்து கிளம்பிட்டோங்க. அங்கே போய் நின்றோடனே கஸ்டமர் வந்து ரெடியாக இருந்தாங்க 2 பேர். வண்டி விட்ட அடுத்த செகண்ட்லேருந்து நம்ம வண்டியிலேருந்து அந்த மோட்டர் வந்து இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெயிட்டிங் டைம் கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 6.43 நிமிஷம் தாங்க கஸ்டமருக்கு வந்து வெயிட்டிங் டைம் ஆயிருக்கு. இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எதுவுமே வரப்போகிறது இல்லை. ட்ரிப்பை வந்து நம்ம வந்து என் பண்ணியாச்சு. என்ன ஃபேர் வந்திருக்குன்னு பார்த்தோன்னா 636 ரூபா வந்திருக்குங்க. கஸ்டமர் நம்மளுக்கு வந்து ஜிபேல வந்து சேம் அமௌண்ட்டு போட்டாங்க. எதுவும் எக்ஸ்ட்ரா எதுவும் போடல. சந்தோஷம் தாங்க. ஏன்னா வந்து சின்ன மெட்டீரியலுங்க. இதில் வந்து நம்ம கேட்கறதுக்கு ஒன்றுமே இல்லை. வந்த சவாரியை நம்ம வந்து சந்தோஷமாக எடுத்துக்க வேண்டியது தான். இன்னைக்கு காலையிலேருந்துங்க 2 சவாரி வந்து நம்ம சின்ன சின்ன சவாரி போட்டிருந்தாங்க. அதில் வந்து டைம் கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் ஆக்கிட்டாங்க. 3வது சவாரி பார்த்தீங்களாங்க 636 ரூபா என்னமோ வந்திருக்கு. கஸ்டமர் பிளேஸுக்கு போயிருந்தேன். மெட்டீரியல் இமீடியட்டாக ஏற்றுனாங்க. திருப்பி ட்ராப் பாயிண்ட் வந்தேன். இமீடியட்டாக இறக்குனாங்க. கஸ்டமர் வந்து நம்மளுக்கு ஃபேர் கொடுத்துட்டாங்க. எக்ஸ்ட்ரா கூட நம்மளுக்கு தேவையில்லைங்க. சவாரி வந்து சீக்கிரமாக முடிச்சாலே நம்மளுக்கு அதுவே ஒரு பெரிய சந்தோஷங்க. ஏன்னா நம்ம வந்து அடுத்தடுத்த சவாரி ஓட்டினா நம்ம 50,000 சேலஞ்ச் வந்து கண்டிப்பாக வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம் நான் எதிர்பார்க்குறேங்க. நம்ம இந்த 3வது சவாரி முடிச்சோடனே நம்மளோட ஆப்பில் வந்து ஒரு டிஸ்பிளேல ஒரு பாப்அப் மாதிரி ஒன்று காட்டுதுங்க. என்ன காட்டுதுன்னு பார்த்தோன்னா மகிழ்ச்சியான செய்தி, சவாரி வாடகை தொகை உயர்த்தப்பட்டுள்ளது. சந்தோஷமான விஷயங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. பண்டிகை காலத்துக்கு மட்டும்தான் இந்த தொகை வந்து ஏற்றிருக்காங்க. நான் படிக்கிறேன், நல்லா பாருங்க. தவற விடாதீர்கள், வாடகை உயர்த்தப்பட்டுள்ளது. எனவே அதிக சவாரி எடுத்து இந்த பண்டிகை காலத்தில் நிறைய வருமானம் பெறுங்கள். நல்லா கேட்டிங்களாங்க. பண்டிகை காலத்தினால இந்த சவாரியோட ஃபேர் வந்து கொஞ்சம் உயர்த்தப்பட்டுள்ளதுன்ற மாதிரி இந்த நோட்டிஃபிகேஷனில் போட்டிருக்காங்க. போர்ட்டரோட ஃபேர் வந்து ரொம்ப கம்மி பண்ண சொல்லுங்க, ரொம்ப ஜாஸ்தி பண்ண சொல்லுங்க. எப்பவும் போல ஃபேர் வந்து முன்னாடி வந்த மாதிரி இருந்தாலே போதுங்க. போர்ட்டல் வந்து நம்மளோட கமிஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கஸ்டமரோட பேமெண்ட் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே உள்ள ஃபேர் வந்து எல்லா டிரைவருக்குமே தெரியுங்க. இப்போ வர ஃபேர் வந்து கண்டிப்பாக எல்லா டிரைவருக்கும் தெரியுங்க. அதனால தான் நிறைய டிரைவர் வந்து வெக்ஸ் ஆகி போயிடுறாங்க. போர்ட்டல் வந்து ஃபேர் வந்து அதிகமாக கொடுத்துட்டு திடீர்னு கம்மி பண்ணால் எந்த டிரைவருக்கு இங்கே ஓட்டுறதுக்கு தோணும்? எனக்கு தெரிஞ்சுங்க நிறைய டிரைவர் வந்து போர்ட்டல் வந்து வெளியேறிட்டாங்க. காய்கறி வியாபாரம் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வந்து போர்ட்டல் வந்து வண்டி வந்து அட்டாச் பண்ணியாச்சுங்க. எவ்வளோ நாள் நம்மளால ஓட்ட முடியுமோ ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது பிஸ்னஸை பார்த்து தாங்க போனோம். இப்போதைக்கு நம்மளால மேனேஜ் பண்ணுற அளவுக்கு ஓகேங்க போர்ட்டல். ஏன்னா இதை வச்சு தான் நான் வந்து எல்லாமே ரன் பண்ணுறேன். அதனால அந்த ஒரு தைரியத்தில் நான் உங்ககிட்ட சொல்கிறேங்க. இப்போ வந்து டைம் பார்த்தோன்னா 4:14 ஆகுதுங்க. நம்ம கோவூரில் தான் இருக்கோம். இன்ன வரைக்கும் நம்மளுக்கு எந்த சவாரியும் வரல. ஏதாச்சும் அடிக்குமான்னு பார்த்துட்டு இருக்கேன். நம்ம ஒரு மெயினான இடமா பார்த்து தள்ளி போயிடலாங்க. ஏன்னா நம்ம இருக்கிற ஏரியா பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. நல்லா பாருங்க, ஏரியா வந்து நல்லா காடு மாதிரி இருக்கு. தள்ளி தள்ளி தாங்க வீடு இருக்கு. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தோன்னா விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் காலி இடம் தாங்க. இங்கே சவாரி வருமானு நம்மளுக்கு டவுட் தான். சரி, நம்ம ஒரு 20 நிமிஷம் நம்ம இந்த இடத்துல வந்து
வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. அப்படி வரலன்னா நம்ம வந்து மெயினான இடத்துக்கு வந்து மூவ் பண்ணிடலாம். கண்டிப்பாக எங்கே இருந்தாலும் நம்மளுக்கு வந்து போர்ட்டலில் சவாரி வலிக்க தான் செய்யும், வலிக்காமல் இருக்க போகிறது இல்லை. ஏன்னா ஒரு சவாரி வந்து புக் பண்ணுறாங்க, நம்மளுக்கு முன்னாடி யார் ஃபஸ்ட்டு டிரைவராக இருக்காங்களோ அவங்களுக்கு தாங்க ஃபஸ்ட்டு அந்த அலர்ட் போகும், அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வரும். அதனால் நம்ம வந்து ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்கேஸ் நம்மளுக்கு வந்து சவாரி வரலைன்னா நம்ம மூவ் பண்ணிடலாங்க. சவாரி வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் தாங்க. நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து இந்த இடத்துல வெயிட் பண்ணியிருப்போங்க. உடனே நம்மளுக்கு வந்து சவாரி வந்துச்சுங்க. எங்கே பிக்கப்னு பார்த்தோன்னா தண்டலம் தாங்க பிக்கப் போட்டிருக்காங்க. பிக்கப் பாயிண்ட் பார்த்தோன்னா 2.5 கிலோமீட்டருக்கு அடுத்துங்க. ட்ராப் பார்த்தோன்னா ஐனாவரம் போட்டிருக்காங்க. சந்தோஷமான விஷயம். ட்ரிப்போட ஃபேர் பார்த்தோன்னா 850 ரூபா போட்டிருக்காங்க. இது வந்து ஐ டிமாண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து டாடா ஏசி ஓப்பன் வண்டிக்குள்ள ட்ரிப்பு தான், நம்மளுக்கான ட்ரிப்பு தாங்க. நம்ம வந்து கஸ்டமரோட பிளேஸ்க்கு போயிடலாங்க. நம்ம வந்துங்க கஸ்டமர் பிளேஸ்க்கு வந்தாச்சுங்க. இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்கிறாங்க கண்ணாடி ஏற்றணுன்றாங்க. நான் அங்கேருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் கிட்ட வந்துட்டேன். கஸ்டமர்கிட்ட சொன்னேன் கண்ணாடி வந்து நம்ம வண்டிக்கு அலோடு இல்லை சார் அப்படின்னேன். சரி எதாவது பார்த்து வாங்கிக்கோங்கன்னாங்க. சரி ஓகே சார், எத்தனை கண்ணாடின்னு கேட்டேன். 20 கண்ணாடி ஏற்றணுன்னாங்க. 20 கண்ணாடி நம்ம வண்டியில் வச்சு கட்ட முடியாது சார், அது நான் கட்டிக்கிறேன்ற மாதிரி இங்கே உள்ள இந்திக்காரங்க சொல்லியிருந்தாங்க. அதனால் அந்த 20 கண்ணாடி ஏற்றிட்டு நம்ம வண்டியில் வந்து நல்லா டைட்டாக வச்சு கட்டுறாங்க. அந்த வீடியோ போடுறேன், நீங்களே பாருங்களேன். நீங்களே பார்த்தீங்களேங்க கிளாஸ் ஏற்றின வீடியோவை. நம்ம வண்டியில் ஆக்சுவலி கிளாஸ் வந்து அலோடு இல்லை. நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட வந்து 300 வந்து எக்ஸ்ட்ரா கேட்டிருந்தோம். கிளாஸ் ஐட்டம் ஏற்றினாலும் நம்ம வந்து வண்டி வந்து பொறுமையாக தாங்க ஓட்டிகிட்டு போகணும். அது இல்லாமல் இதில் வந்து கெட்ட முடியாது சார், நான் தெளிவாக சொல்லிட்டேன், அப்படி இப்படின்னு பார்த்து கெட்டிட்டு போங்கன்னு அவரே சொல்லிட்டாரு. சரி நம்ம இருந்தாலும் ஒரு ரிஸ்க் எடுத்துகிட்டு வண்டியை நம்ம பொறுமையாக தான் போய்கிட்டு இருக்கோம். போய்கிட்டு இருக்கும்போதே வந்து ஒரு 4-5 கஸ்டமர் வந்து நம்மளுக்கு கால் பண்ணிட்டாங்க, அந்த ட்ராப் பாயிண்ட் கஸ்டமர். அப்போ தான் நம்ம அந்த இடத்துலேருந்து கிளம்புறோம். எப்போ சார் வருவீங்க, எப்போ சார் வரீங்கன்றாங்க. ஃபஸ்ட்டு ஒருத்தர் கேட்டார், சரி வந்துடுறேன் சார். 2வது தடவை கேட்டார், வேறு ஒருத்தவங்க கேட்டாங்க, சரி வந்துடுறேன் சார். 3வது தடவை கேட்டார், சரி வந்துடுறேன் சார். 4வது தடவை கேட்டார். நம்ம டென்ஷன் ஆகிட்டோம். என்ன சார் நீங்கள் ஓயாமல் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, நான் அங்கே வந்துட்டு கால் பண்ணுறேன் சார் அப்படின்னு அவங்ககிட்ட சொன்னேன். அப்புறம் அவர் என்ன ஆச்சுன்னு தெரியல, டென்ஷனாக வந்து ஃபோனை வச்சுட்டாங்க. நம்ம வந்து ஓட்டிகிட்டே இருக்கும்போது ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருத்தர் ஃபோன் வந்துக்கிட்டே கேட்குறாங்க. அப்போ வந்து ஒரே ஒருத்தவங்க கோஆர்டினேட் பண்ண மாட்டாங்க, மாறி மாறி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்மளுக்கு வந்து ஒரே டென்ஷனாக ஆரம்பிச்சிச்சு. சொல்லிவிட்டேன். அதுக்கப்புறம் ஃபோன் எதுவும் வரல. அப்புறம் ட்ராப் பாயிண்ட்க்கு வந்தாச்சுங்க. ட்ராப் பாயிண்ட் வந்து மெட்டீரியல்லாம் இறக்க ஆரம்பித்தாங்க. அந்த வீடியோ போகிறேன், நீங்களே பாருங்களேன். கஸ்டமர் வந்து நம்ம வண்டியிலேருந்து எல்லா மெட்லையும் வந்து இறக்கி முடிச்சிட்டாங்க. நீங்களே பார்த்தீங்களாங்க. ட்ரிப் வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தோம். வெயிட்டிங் டைம் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 13 நிமிஷம் இருக்குங்க. ட்ரிப்பு என் பண்ணனே நம்மளுக்கு என்ன ஃபேர் வந்திருக்கு நீங்களே பாருங்களேன். சேம் அமௌண்ட் வந்துருக்குங்க. என்ன அமௌண்ட் நம்மளுக்கு 850 ரூபா கட்டிச்சோ அதே அமௌண்ட் தாங்க வந்திருக்கு. எந்த அமௌண்ட்டுமே நம்மளுக்கு ஆட் ஆகலை. நம்மளோட வெயிட்டிங் டைம் வந்து 73 நிமிஷம் இருக்குங்க. சுத்தமாக ஆட் ஆகலை. கஸ்டமர் கேர் கால் பண்ண, கஸ்டமர் கேரில் என்ன சொன்னாங்கன்னா, இது இல்லை சார் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்றாங்க. எனக்குனா சரியான கோவம் வந்துச்சு. நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்கள், எனக்கு இமீடியட்டாக கால் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் திருப்பி வந்து ஐயர் டீமுக்கு வந்து கம்ப்ளைண்ட் எடுத்திருந்தாங்க. திருப்பி எனக்கு வந்து கால் பேக் வந்து இந்த மாதிரி டீட்டெயிலாக சொன்னால் அவங்களும் அதே தான் சொன்னாங்க. யார் சார் காசு கொடுக்க போகிறான்னாங்க. புக்கிங் கஸ்டமர் தான் கொடுக்க போகிறாங்க அப்படின்னா. அப்புறம் புக்கிங் கஸ்டமர் கால் பண்ணி இந்த மாதிரி இன்ஃபார்ம் பண்ணாங்க. இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சரி ஓகே நம்பரை அமௌண்ட் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. எவ்வளோ அமௌண்ட் சேஞ்ச் ஆயிருக்கு நீங்களே பாருங்களேன். 1096 ரூபா அமௌண்ட் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பார்த்தோன்னா 246 ரூபா நம்மளுக்கு வந்துருங்க. இந்த மாதிரி பண்ணால் நம்ம என்னங்க பண்ணுறது? எனக்கே ஒரு நிமிஷத்தில் திக்குன்னு ஆயிடுச்சுங்க. நம்ம அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு நம்மளுக்கு காசே வரலன்னா எவ்வளோ காண்டா இருக்கும் நீங்கள் நினச்சி பாருங்க. கஸ்டமர் அப்படி இப்படின்னு பேசி ஒத்துக்கிட்டாங்க. இதனால தாங்க நான் கஸ்டமருக்கு வந்து வெயிட்டிங் ஆகும்போது அங்கே வந்து அப்டேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அப்டேட் பண்ணுறது தான் உங்களுக்கு நல்லதுங்க. நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறதுக்கு நான் மறந்துட்டேங்க. என்ன விஷயம்னு பார்த்தோன்னா பில் என்ன வருதோ ப்ளஸ் 300 நான் சொல்கிறதுக்கு மறந்துட்டேங்க. டோட்டலாக 300 நான் சொன்னனால கஸ்டமர் வந்து அதே பிடிச்சிக்கிட்டாங்க. 850 ப்ளஸ் ஒரு 300 போட்டாங்கன்னா 1050 ரூபா வருது இல்லைங்க. அதையே பிடிச்சிக்கிட்டாங்க. பில்லு வரும்போது இப்போ அதே தானே வந்திருக்கு, அப்புறம் எதுக்கு எக்ஸ்ட்ரான்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அவருக்கும் எனக்கும் கொஞ்சம் ஆர்குமெண்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அவர் என்ன சொன்னான்னா, நீங்கள் அந்த பில் அமௌண்ட் அவங்ககிட்ட வாங்கிக்கோங்க, அந்த 300 வந்து நான் தரேன்ட்டாரு. இருந்தாலும் நம்ம வந்து ஒரு அமௌண்ட் பேசிடுறோம், அதை நம்பி தான் நம்ம வந்து அந்த ட்ரிப்பை எடுத்துகிட்டு வரோம். அப்படி இல்லைனா அந்த சவாரி வந்து நம்ம அங்கேயே வந்து கேன்சல் பண்ணிட்டு வந்துடுவாங்க. அவர் வந்து ஓகேன்னு ஒத்துக்கிட்டனால தான் இந்த சவாரி வந்து நான் ட்ராப் பண்ணேங்க. எனிவேஸ்ங்க, இந்த சவாரி வெற்றிகரமாக நம்ம வந்து முடிச்சிட்டோம். கஸ்டமர்கிட்ட வந்து எவ்வளோ வாங்கியிருக்கேன்னு பார்த்தோன்னா 1100 ரூபா வந்து ட்ராப் பாயிண்ட் கஸ்டமர்கிட்ட வாங்கினோம். 300 ரூபா வந்து புக்கிங் கஸ்டமர் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. டோட்டலாக பார்த்தோன்னா 1400 ரூபா நம்மளுக்கு வந்திருக்கு. இந்த ட்ரிப் வந்து சிறப்பாக முடிஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம ஆஃப்லைன் போட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஓட்டுறது வேஸ்ட்டு தாங்க. நம்ம எவ்வளோ நேரம் லாகின் பண்ணியிருக்கோம்னு பார்த்துலாமாங்க. நம்ம லாகின் பண்ண டைம் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 10 மணி நேரம் நம்ம லாகின் பண்ணியிருக்கோங்க. 4 ட்ரிப் எடுத்திருக்கோம். இன்றைக்குள்ள போர்ட்டரோட ஏர்னிங் பார்த்தோன்னா 2138 ரூபா நம்ம வந்து இன்றைக்குள்ள ஏர்னிங்க.
எக்ஸ்ட்ரா மணி எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தோன்னா 450 ரூபா வந்து நம்ம எக்ஸ்ட்ரா மணி வாங்கியிருக்கோங்க. டோட்டலோட ஏர்னிங் பார்த்தோன்னா 2138 ரூபா ப்ளஸ் 450 ரூபா வந்து எக்ஸ்ட்ரா மணி. அப்போ டோட்டலாக பார்த்தோன்னா 2588 ரூபாங்க இன்னைக்குள்ள ஏர்னிங். டோட்டலாக பார்த்தோன்னா 57.2 கிலோமீட்டர் நம்ம ஓட்டிருக்கோம். நீங்கள் 60 கிலோமீட்டரே கால்குலேட் பண்ணிக்கோங்க. வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 15 கிலோமீட்டருங்க. அப்போ டோட்டலாக பார்த்தோன்னா 75 கிலோமீட்டர் நம்ம ஓட்டிருக்கோங்க. 75 கிலோமீட்டருக்கு எவ்வளோ டீசல் போகணும்னு பார்த்தோன்னா 450 ரூபா டீசல் பிடிக்குங்க. 2588 மைனஸ் 450 டீசல் போக 2138 ரூபா இன்னைக்குள்ள ஏர்னிங்க. இன்னைக்கு வந்து டே 5ங்க. நம்ம ஏர்ன் பண்ணியிருக்க அமௌண்ட் பார்த்தோன்னா 2138 ரூபாங்க. நம்ம வந்து டே 5ங்க வெற்றிகரமாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. நாளைக்கு டே 6ங்க புது வீடியோட சந்திக்கலாம். டாடா பை பாய்.